திரு ராமாஞ்சான் எடுத்து சென்றார். மலையாள மக்கள், முஸ்லிம் மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மட்டுமில்ல மாகாண சபை போன்றவை முக்கியமானது என்று ஈஸ்வரமூர்த்தி. இன்றைய அரசாங்கம் பல பயங்கரவாத திட்டங்களோ அல்லது கான்ஸ்டிடியூஷனோ மாற்றிக் கொண்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எதிர்க்க வேண்டும், அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று மனோரஞ்சன் கூறினார். ஆடியன்ஸ் கொஸ்டினுக்கு போகணும், சில கேள்விகளை நான் கேட்கலாம் நினைக்கிறேன். முதலாவது பிஎஸ்சி பயங்கரவாத திட்டத்தை எடுத்தால் அதில் சில நல்ல சிறப்புகள் இருக்கு. அதாவது கன்வென்ஷன், ஃபோர்ஸ் கன்வென்ஷன் ரிமூவ், டிடென்ஷன் 3 years 1 year குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கன்வென்ஷன் சொல்லினா இது பழைய இதை ஒரு புதுவிதமான நேம் மாறினோடைய வேற ஒன்றும் இல்லை. அது ஸ்பெசிஃபிக்கலி அந்த அதில் ஒரு ப்ராஹிபிட்டட் பிளேஸ், அதாவது ராணுவம் அதிகாரிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு இடத்த ப்ராஹிபிட்டட் பிளேஸ் அதில் நீங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவோ நடத்த இயலாது. அது மாதிரி செக்ஷன் 86 அது சொல்லி இருக்குது, ஒரு படம் எடுத்தீங்கன்றால் அது ப்ராஹிபிட்டட் பிளேஸாக இருந்தால் நீங்கள் 3 years டிடென்ஷன் வித்தவுட் எனிதிங். The detention length even reduce பண்ணால் 1 yearக்கு கைவிடலாம். அப்படி அந்த பயங்கரவாத சட்டம் ஸ்டில் ப்ரொபோஸ் பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குற, எப்படி இங்கே இருக்கிறாங்களும் சரி இலங்கையில் இருக்கிறாங்க சரி எப்படி இதை முன்னெடுத்து இதோட முறையான இந்த பயங்கரவாத சட்டம்ன்றது அதை மாற்றி அந்த ஆர்பிட்ரரி டிடென்ஷன் செய்யலாது போன்ற இதுகளை எப்படி செயல்படுத்தலாம், நாங்கள் எவ்வளோ பங்களிக்கலாம் அல்லது உங்களோட கருத்துக்க இதை இந்த நியூ பிஎஸ்டியை பற்றி சொல்லணும். என்னுடைய பார்வையில் இந்த இது என்ன செய்திருக்கலாம் எனக்கு பார்த்தால் பழைய பிடிஏ பக்கத்தால் பேசாம வச்சுட்டு புதுசா இன்றைக்குள்ள சூழ்நிலை, நாட்டினுடைய அனுபவம், நாட்டு மக்கள் பட்ட கஷ்டம் துன்பம், இந்த சட்டம் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டது என்றதை கணக்கில் எடுத்து புதுசு எழுதாமல் பழச வச்சுக்கொண்டு பழசுல இருக்கிறத எப்படி வேறு விதமாக போடலாம் என்றுதான் செய்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். வேற எதுவும் பெருசா புதுசாக அங்கே ஒன்றும் செய்த மாதிரி பெருசா தெரியும். இப்ப ஃபோர்ஸ் கன்ஃபெஷன் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஒரு ஆளை கைது செய்யறது என்ன அடிப்படையில கைது செய்யறான்னு பார்த்த வரைக்கும் மிக சரியான வேகம் சொற்பதங்கள் சரியான ஒரு மேலோட்டமாக தான் சொல்லணும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், அந்த குரூப் ஒரு ஆள் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, அட்மினான என்ன நான் கொஸ்டின் பண்ணப்படலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ற அட்மின் இதெல்லாம் மிக மிக ஒரு என்ன சொல்றது கண்மூடித்தனமாக செய்யப்படும். என்ன அடிப்படையில ஹர்ஷன் நாயக்கார இந்த குரூப்பை ஃபோன் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஹர்ஷன் நாயக்கார எப்ப எம்பிபிக்குள்ள வந்தாருன்றது எனக்கு ஒரு பிரச்சனையாக. அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சம்பாதித்த நாயக்காரோட மகன். அவர் படம் நடிகத்தான் முதல் இருந்தார், பிறகு லோ காலேஜுக்கு போய் லோயராக வந்துட்டார். பிறகு எப்படியோ இந்த என்பிபி லோயர்ஸ் குரூப்புக்குள்ள வந்துட்டார். வாசுதேவோட சித்தப்பாடமா தம்பிர மகன்ன்றா தான் அவருக்குள்ள கிரெடிட்டே ஒழிய எனக்கு தெரியும். அவர் பெரிய அளவுக்கு இந்த இடதுசாரிக்கோ அரசியலையோ அல்லது இந்த கடந்த காலங்களில் இந்த சட்டத்துறை சம்பந்தமான பிரச்சனை வரைகளையும் வெளியில் வந்தாங்க எனக்கு தெரியும். நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளோ. மறுபுறமாக இப்ப சந்திரகானுடைய தீர்வு திட்டம் வரைக்கும் அந்த தீர்வு திட்டத்தை ஆக்குறதுல அவர் தேர்ந்தெடுத்த ஆக்கள் 3 பேர். அதனுடைய வரை நீல திருச்சன், அவர் இடதுசாரியும் இல்லை. அவர் முதலாவது அவர் புலமைசார் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா சர்வதேச ரீதியாக. இரண்டாவது இந்த தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை அல்லது அவர்களை தேசம் என்று பேசுகின்ற அந்த கோரிக்கையை கொண்டு வந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாரம்பரியமாக அந்த பாராளுமன்ற அரசியல்வாதியார். எங்களுக்கு அவர்களோட முரண்பாடு இருக்கலாம், நாங்கள் இடதுசாரி அரசியல்
அவர் தான் பெஸ்ட் சாய்ஸ். சிங்கள பக்கத்துல இருந்து 2 பேரை தெரிஞ்சிருக்கிறார். ஒரு ஆள் ப்ரொஃபசர் ஜெயதேவ உயாங்குல, அவர் முன்னாள் 71ஆம் ஆண்டு ஜேவிபி. அதன் பிறகு அவர் ஒரு பேராசிரியர், உலக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சமூக விஞ்ஞான ரீதியான பல்வேறு ஆய்வுகளை செய்த பேராசிரியர். இலங்கையினுடைய இனப்பிரச்சனையிலே சிறுபான்மை மக்களுடைய உரிமை தொடர்பாக மிக ஆக்ரோஷமான குரல். 2. 3வது டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரத்ன. அவர் ஒரு பாரம்பரிய இடதுசாரி கட்சியான LSSP-னுடைய நீண்ட கால உறுப்பினர், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். அவர் கான்ஸ்டிடியூஷன். இந்த 3 பேரும் தான் அதனுடைய ஆர்கிடெக்ட். நீ GLPரிஸ் ஒரு அமைச்சராக இருந்தவர்களுடைய இந்த தெரிவு ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டது. அதனாலதான் அதற்குள்ள மிக காத்திரமான முன்மொழிவு. அதுல மிக முக்கியமாக இந்த ஒற்றையாட்சி என்பது இல்லாமல் ஸ்ரீலங்கா இஸ் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், பிராந்தியங்களின் கூட்டாட்சி என்ற சொல் பிரயோகம். மலேக மக்களை பொறுத்தவரையிலே மலேகத்தில் வாழ்கின்ற அனைவரும் இலங்கை பிரஜைகள், பிளாக்டன், அவர்கள் இலங்கையினுடைய குடிமக்கள் என்பது மிக தெளிவாக சொல்லப்படும். அது மட்டுமில்லாமல் அந்த பிராந்தியங்களை கலைக்கின்றதுக்கு பிராந்தியங்கள் ஆளுநர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ல அவரால் கலைக்க முடியாது. மாகாண சபையோ அந்த பிராந்திய சபைகளுடைய அங்கத்தவர்களுடைய பெரும்பான்மையை அவர் வென்றெடுக்கப்படும் கலைக்கிறார். இந்த 3 மிக முக்கியம். இந்தியாவில் இருந்தே அதற்கு எதிர்ப்பு வந்தது. உங்களுக்கு இதுல அனுபவம் இல்லை. நாங்க இந்தியாவில் போடுற பாடு எங்களுக்கு தெரியும், இதை வைக்க வேணாம், இதை போடாதீங்க. நாளைக்கு அந்த ஒரு மோசமான ஒரு கவர்னர் வந்தால் மாகாண சபையோட சேர்ந்து நாட்டை பிரிச்சே விட்டுருவாங்க. இந்த செய்தி சந்திரிகாவுக்கு வரதராஜ பெருமாளுக்குள்ளால் அனுப்பப்பட்டது. அதை அவர் பகிரும் பொழுது நான் பக்கத்தில் அதை இது இந்த அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கின்றதா இருந்தால் அல்லது தற்போது இருக்கிற சூழல்களிலே பயங்கரவாத நடவடிக்கைகளை யாரையும் தூண்டிவிட்டு செய்யலாம் என்றதுக்கு இருக்கிற போலீஸுக்கு எப்படி அதிகாரத்தை அதிகம் கொடுப்பது, ராணுவத்திற்கு அதிகாரம் கொடுப்பதில் போலீசாருக்கு எப்படி அதிகக்கூடிய அதிகாரம். உதாரணமாக இந்த கனடாவிலேயும் பயங்கரவாதம் தொடர்பான சட்டம் இருக்கு. ஆனால் நினைத்த மாத்திரத்தில் யாரையும் அப்படி கைது செய்ய முடியாது. அவர் தொடர்பாக உளவு பார்த்து தகவல் எடுத்து இறுதியாக ஒரு ஜட்ஜிடம் கொண்டு போய் ஜட்ஜிடம் விசேட அதிகாரங்களை பெற்றதின் பின் தான் அவரை ஒட்டு கேட்பதாக இருந்தார், தொலைபேசியை ஒட்டு கேட்பதாக இருந்தார் என்ன, அவருடைய வாகனத்திற்கு பதில் போடுவதாக இருந்தார் என்ன, அதெல்லாம் விசேட அதிகாரங்களை நீதிமன்றத்திற்குள்ளாக பெற்று ரகசியமாக செய்தாலும் கூட அதற்கு ஒரு முறை இருக்கின்ற செய்தார். ஏனென்றால் சாதாரண குடிமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த அடிப்படையிலே சிந்தித்து போட்ட வரைவாக எனக்கு PSDயை தெரியவில்லை. இது சிங்கள மக்கள் மத்தியிலே பலர் இப்போது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்படி பங்களிக்கலாம் என்ற கேள்விக்கு நாங்கள் தென்னிலங்கையிலே இருக்கிற அந்த அமைப்புகளோடு மிக நெருக்கமாக பணியாற்றலாம். மொழி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய அந்த கலந்துரையாடலை நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள், ஏனென்றால் இது ஒரே அரசாங்கம், ஒரே ராணுவ கட்டையும் ஒரே அரச கட்டமைப்பையும் வைத்து தனித்தனியாக எல்லா இனங்களையும் ஒடுங்கியது, எல்லா சமூகங்களையும் ஒடுங்கியது. மலையக மக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார், அமைச்சர்கள் இருந்தாலும் எல்லா சமூகத்திலும் முஸ்லிம் சமூகம் கஷ்டப்பட்டிருக்கிறது, தமிழ் சமூகம் கஷ்டப்பட்டு, ஒரே அரசு, ஒரே சட்டம், ஒரே. ஆனால் நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக பிரிந்துதான் அரசோடு போராடிக்கிறோம், கோரிக்கைகள். இந்த முறையாவது எந்த ஒரு விடயத்திலும் இப்போ இந்த தீபச்செல்வனுடைய புத்தகம் தொடர்பான விடயத்தில் அங்கே முன்னுக்கு நிற்பவர்கள் சிங்கள இலக்கியவாதிகள், சிங்கள போக்காளர்கள், சிங்கள ஊடகவியலாளர்கள். அது மிக மிக முக்கியம். இந்த PSDA சட்டம் தொடர்பான விவாதத்திலும் நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற அமைப்புகள், அதாவது கடந்த இந்த மோசமான ஊழல் நிரம்பிய பிற்போக்குத்தனமான அரசாங்கத்தை தோற்கடித்து இந்த NPPயை கொண்டு வருவதற்காக அறகலைய போராட்டத்தில் இருந்து முன்னுக்கு வந்த பல அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். அவற்றில் சிலவோடு எனக்கு தொடர்புகள் இருக்கின்றன. தோழர்கள் விரும்பினால் அவர்களோடு ஜூம் உரையாடல்கள் மற்றும் பல்வேறு விடயங்கள் கூட நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி செயற்படுத்தலாம். அது மிக மிக முக்கியம். இனவாத சக்திகள் சொல்லுவார்கள், இது டயஸ்போரா வருகிறது, இது புலி டயஸ்போரா, இது எந்த காலம் இருக்கிறது தான். அந்த உண்மையாக அவர்கள் சொல்ற புலி டயஸ்போராக்கும் விமல் வீரவன்சம் கொண்டு தான் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது எங்களுக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டாக செயல்படுவது என்பது மிக மிக முக்கியம். அது ஒரு மிகப்பெரிய செய்தியை
இலங்கையிலே ஆட்சியில் இருக்கின்ற இல்லாத இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு கொண்டு போகும். அது இந்த 2 விடயத்திலும் அந்த செயல்பாடு மிக முக்கியம். நன்றி மனோகரன். இந்த PSDA-ல இருக்கிறத பட்ஜெட் பண்ணி செய்யறதை விட இன்னும் கூடுதலா தேவையில்லாத விஷயங்களை போது இருக்கிற மாதிரி எனப்படுது. என்றால் முதலாவது அந்த டீஎன்கிரிப்ஷன், ஃபோர்ஸ் டீஎன்கிரிப்ஷன். ஸோ டெலிஃபோனில் என்ன கொடுத்தாலும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் போனாலும், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி கூட வேண்டாம். அதே காலம் மாறி இருக்கு. பட் அதையும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் கருது. மற்றது இது உண்மையாக அந்த PSDA இது டெரரிசமா அல்லது மக்களை பயப்படுத்துறதாக செய்யணுமா என்ற ஒரு கருத்தும் இருக்குது. இதோட ராமாஜன் நான் உங்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த மனோரஞ்சன் சொன்னபடிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த PSDA-க்கு எதிராக அல்லது இது இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு குரல் கொடுப்போம். அதே நேரம் நீங்கள் கலைஞர்கள் தமிழ் மக்கள் இந்த கருத்துக்கள் எடுக்கப்பட வேணும், கான்ஸ்டிடியூஷன் ஆக்க வேண்டும் என்று இப்ப ப்ரொபோஸ் பண்ண கான்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனுக்கும் எப்படியான வித்தியாசம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அல்லது என்ன நல்ல அல்லது என்ன கூடுதலான சரக்குகள் சேர்க்கப்பட்டு அது தமிழ் மக்களுக்குரிய பாதுகாப்பு பாதிப்பு இருக்கலாம் என்று நினைக்கிறீங்க. அதை விட இன்னொன்று இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்பட்டாலும் 3-2 அதாவது 4 பார்லிமெண்ட் வந்தது என்றால் அவையும் அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி மாதிரி செய்யலாம். உங்களை கருத்து அதை பற்றி கொஞ்சம் இந்த ஆபத்து எப்பவும் இருக்கு. 3-2 பர்மாண்டு வச்சு கொண்டு ஆபத்தோடு இருக்கிறது. அது இது ஜனநாயகத்துக்கு என்ன செய்யப்படும் தெரியாது. ஆனால் தேசம் அளவுக்கு நாங்கள் ஒன்றியாட்சிகள் நிற்கிறது ரொம்ப ஆபத்து இருக்கு. இந்த 3 பேர் சேரும் கொத்தவ சொன்ன மாதிரி நீங்கள் முஸ்லிம் தமிழாக்கள் தேவையை பிரச்சனை. அவர் சிங்கத்தை செஞ்சு மிக முயற்சி பிடிப்பாரா இருந்தால் 50 சார். அப்போ நாங்கள் எவ்வளோ முக்கிய வந்தாலும் நாங்கள் 3-2 கூட இருக்க மாட்டோம். அது ஒரு குறைஞ்சபட்சம் மற்ற சமூகங்கள், அதாவது சிங்களவர் தவிர்த்த இருக்கிற 3 தேசங்களும் இந்த அதிகாரத்துக்கு அட்டுப்படாமல் தங்களை பாதுகாக்கிற வழிமையை யோசிக்கிறதா சரியா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப அந்த நிறைவேற்ற அதிகாரத்தில் நிற்குவார்களா என்று தெரியல. ஒவ்வொரு முறையும் வரை சந்திரியை வளர்த்து இதான் கதை. வந்ததை வச்சு பிரச்சாரம் செய்ய நிறைவேற்ற அதிகாரத்தில் நிற்க போறோம். வந்தவரை என்ன மயக்கமோ அதை அதுகள் என்ன செய்யப்படும் தெரியாது. முன்னாடி வந்த பிராந்தியம் எந்த அளவு பாதிக்கலாம். ஒரு உண்மையான சமஸ்யாக போடலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இந்த ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா, இது யார் என்ன செய்ய ஒரு வரையை பிடிச்சு கூட போறாங்க. ஐயோ பிரிச்சு போடாங்க. ஆனா ஒரு நடைமுறை அரசியல் நிலைமைக்கு போய் நாங்கள் திரும்பி வந்திருக்கோம். அந்த அன்னை பிடிச்சு சொன்னதே இந்த வகையான அந்த பண்புக நோக்குகளிடம் இல்லாத விஷயம் தான். நாளைக்கு சமஸ்யாக உறுதியா அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற வழியில் நான் நினைக்கிறேன். நன்றி. சிவாஜி சுரமதி ஃப்ளோர் ஓப்பன் பண்ணலாம். சிவாஜி சுரமதி, உங்களோட நீங்கள் சொன்னீர்கள் மலைய மக்கள், முஸ்லிம் மக்கள், மகான் சபை இந்த நியூ கான்ஸ்டிடியூஷனுக்கும் அதை எப்படி கொண்டுறது, எவ்வளவு பங்களிப்பு நாங்கள் கொடுக்கலாம் சொல்லுவாங்க. அடுத்த நாங்கள் ஓடிட்டு போகிறோம். நியூ கான்ஸ்டிடியூஷன் இதுவரையும் ஒன்றும் வெளியில் வரல. ஆனால் அதிகார பரவலாக்கல் அதுக்கு அப்பால இந்த அரசுகள்
போவதற்கு தயாராக இல்லை. அதற்கு சொல்வார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவார்கள். என்றால் வெற்றி போடுவார்கள், அது சின்ன நாடு, அது இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்வதற்கு படுகிறோம். இலங்கையை ஒரு 5 அல்லது 6 பிராந்தியங்களாக எல்லை வரையறை செய்து இந்த 4 தேசிய இனங்களையும் தமிழ் பேசும் மக்கள், முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், மலைய மக்கள், இவர்கள் கூடுதலாக செறிந்து வாழும் பிரதேசங்கள் தனித்தனியாளர்களாகவும் இன்னும் 2 சிங்கள பிரதேசங்களை தனியாளர்களாக கொண்ட ஒரு நிர்வாக ஒழுங்குக்குள் கொண்டு வந்து இதற்குள் அதிகார பரவலாக்கல், அது முக்கியமாக அதிகார பகிர்வு வரைக்கும் போவது என்பதுதான் சிறப்பாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு தொடர்ச்சியான நிலப்பிரதேசங்கள் இருக்கின்றன. சித்தாந்தங்களுக்கு போனால், தேசிய இனங்களுக்கு சொன்னால் அதுக்கு ஒரு 4 வரையறை இருக்கும். 4 வரையறையை நிறைவேற்றவில்லை என்பது அது மார்க்சியங்கள் அந்த காலத்தில் எழுதிட்டு போனவே. இப்பொழுது இந்த உலகமயமாக்கல் தான் அவர்களுக்கு பேசவில்லை. ஊமர் போன்ற தொழிலாளியும் சொத்துக்களும் எதுவும் இல்லாமல் வெறும் சாஃப்ட்வேராக கொண்ட அந்த சுரண்டல் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. அது எவ்வளவு மாற்றங்கள் வந்துவிட்டன. கனடாவில் கூட ஆங்கில மொழி பேசும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற மாதிரி அங்கேயும் 2 சிங்கள மாநிலங்கள் இருக்கலாம். ஆகவே தொடர்ச்சியாக இல்லாட்டிலும் அந்த மக்களை பாண்டிச்சேரி மாதிரியான ஒரு வகையில் இணைக்கக்கூடிய மாதிரி தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலைய மக்கள் அவர்கள் வாழும், அவர்கள் பெரும்பான்மையாக ஒரு நிர்வாக அமைப்புள் வரக்கூடிய மாதிரியும் இன்னும் 2 எல்லைகள் காயப்பட்டிருக்கணும். இன்னும் 2 சிங்கள பிரதேசங்கள், அது மாநிலம் சொல்லி சொல்லுவோம், மாநிலம் சொல்லி சொல்லுவோம், அல்லது ஏதோ ஒரு வகை சொல்லுங்கள், இந்த வகையில் பிரித்து கொடுக்கலாம் என்று நம்புகின்றேன். அதிகார பரவலாக்கல் என்பதை விட அதிகார பகிர்வு என்பது அந்த வகையிற்குள் நாம் சென்றாகும். நன்றி. பார்வையாளர்கள் இருந்து கல்வியாளர் கேட்கிற கணேஷ். அடிப்படையில் நான் ஒரு நீண்ட கால போராட்டம் வந்த மக்களோட முஸ்லிம் மக்கள் கேட்டேன். நான் ஒவ்வொரு இனங்களில் தனித்துவத்தை முதல் ஏற்றுக்கொள்ளேன். ஒடுக்குற சத்தில் பெரும்பாலான சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தீவிர பெரும்பாலான எங்களை நோக்கி எங்களை கருத்தை, எங்களை தனித்துவங்களை, எங்களை தனித்தான அடையாளங்களை விளங்கிக் கொள்ளலாம் தீவிர நோக்கி கதைக்கின்ற ஒவ்வொரு மலைய மக்களோட தனித்துவம், முஸ்லிம் மக்களோட தனித்துவம், தமிழ் மக்களோட தனித்துவங்களை விளங்கிக் கொள்ளலாம். அது பெரும்பாலான சமூகமாக இருக்கு. மற்றும் தீர்வு சரியான என்ற சவுத் ஆப்பிரிக்காவில் கிட்ட கன்சிடர் 2 வருஷத்துக்கு மேலாக மக்களோட உரையாடி தான் தீர்வு திட்ட 4 பேர் எழுதி அடக்கி போடுற ஒரு விஷயம் இல்லை. ஆகவே மக்களோட உரையாடல் பாதிக்கப்பட்ட சமூகம், மலைய மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள் இருக்க அந்த மக்களுடைய கருத்துக்களை கீழாமல் ஒரு பெண்பான்மை சமூகம் வந்து எந்த தீர்வுத்திட்டம் திணிக்க முடியாது. அப்ப நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் கருத்தை இருக்காங்க. இன்றைக்கு சமூகங்கள் பிளவுண்டு தனித்துவங்களாக இருக்கு. தமிழ் மக்கள் தேசமாயும், முஸ்லீம் மக்கள் தேசமாயும், மலைய மக்கள் தேசமாயும் தங்களை விளங்கிக் கொண்டு அந்த அடிப்படையில் அந்த இன்றைக்கு நாங்கள் ஒற்றுமையில சிங்கள முஸ்லீம் ஒற்றுமையில திடீர்னு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட 60 வருஷமா பிளவுண்ட சமூகத்தை அன்றைக்கு அந்த விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டால்தான் இந்த கொண்டு வர தீர்வை வந்து நாங்கள் சரியாக கொண்டு வரக்கூடிய ஏன்னா ஒவ்வொரு தேசங்களும் அது அங்கீகரிக்க தெரியும். அந்த பெண்பான்மை சமூகம் தமிழ் மக்கள் தனி தேசிய முஸ்லீம் மக்கள் தனித்துவங்களை மலைய மக்களை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் பேசினா சேர்ந்து கதைக்கலாம். நீங்கள் எங்களை சமூகத்துக்கு சாதி ரீதியாக ஒடுக்குற மாதிரி ஒடுக்கி கொண்டு நாங்கள் தீர்வை நாங்கள் பெரும்பாலும் தெரிவிக்கிறார். எப்படி நாங்கள் சமூக நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படி படலில் இருக்க தமிழ் மக்கள் இருக்க உள்ளக ஒடுக்குமுறை இருக்கான், சாதியம் ஒடுக்குமுறை அந்த ஒடுக்குமுறை அந்த சமூகங்களில் தீர்வு வைக்கலாம். முடிய ஒடுக்க பெரும்பான்மை சமூக தமிழ் மக்கள் அந்த அதே மாதிரி தான் சிங்கள பெரும்பான்மை சமூகம் வந்து இந்த ஒடுக்கி கொண்டு எங்களை சமூகத்துக்கு நீங்கள் தீர்வு வைக்கலாம். நாங்கள் தேசமாக இருக்கோம், தனித்துவமாக இருக்கோம். நாங்கள் முதல்ல அதை விளங்கி கூட ஒரு காலம் தீர்வு கொண்டு இந்த இதுன்னு கொண்டு தெரியலாம். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் திரும்ப உலக காலத்துக்கு அப்புறம் வந்த பிறகு நாங்கள் ஒரு மயக்கத்திலேயும் குழப்பத்திலேருந்து கதைச்சு வந்துட்டோம். ஏன்னா முதல் தேசமாக இருக்குது தமிழ் மக்கள் தனித்துவம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜேபின்ற கம்பகா மாத்திரை மாவட்டங்கள் 71 உண்டை போடையில்
88 என்பதும் பெண்பானை ஜெயிக்கிற கட்டுப்பாடு பிரச்சனைகளுக்கு கொண்டு போடுது. தமிழ் மக்களுக்கு 85 கொண்டு போட ஓடிட்டாச்சு. அப்போ இன ரீதியாக என்னென்று நீங்கள் சிங்கள மக்களை கொண்டு போடுது இனியில மோசமாக இனியில பொறுத்த கட்டுப்பாடு மக்கள் மாத்திரை ஜெயிக்கிற கட்டுப்பாடு ஒரு காலம் தான் கொண்டு போடினாங்க. அவை நீங்கள் ஒரு இன ரீதியாக ஏற்கனவே அரசு தீர்மானிச்சது வேறு இது. அப்போ நாங்கள் அந்த தனித்துவங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டாது அந்த தீர்மானத்தை நாங்கள் பேசலாம். நீங்கள் ஒடுக்கிக்கொண்டு நீங்கள் தீர்வை வைக்கலாம். பெரும்பாலும் தான் ஒடுக்க இந்த தேசங்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் மலையாளம் நீங்கள் தீர்வு வைக்கிறேன். எங்களை மக்களோட கலந்து ஆலோசித்து நாங்கள் எங்களை ஐடென்டிட்டி எங்களை அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கூட பேசலாம். நீங்கள் அடையாளத்தையே ஏற்றுக்கொள்ள மரத்தொண்டு அப்படி நாங்கள் உங்களோட சமதர பேர் சில பேசுகிறோம். இவர் சமதர பேர் ஏற்றுக்கொள்ளும் எங்களை தனித்துவங்களை மேலே ஏற்றுக்கொள்ளும். அதுவும் அடிப்படையாச்சு. நன்றி. என்னுடைய கேள்வி கேள்வின்னு சொல்லுங்க அல்லது கருத்து என்ன கருத்து வரலி கோடேக் சொன்ன கருத்து நான் இந்த இங்கே ரஹ்மான் அல்லது மனோரஞ்சன் ஒரு அது குறுகிய பாதையில் அப்படி செய்யலாம். அதாவது எல்லாருக்கும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணாங்க அது எப்படி செய்யலாம்ன்ற ஒரு சுருக்கமாக சொன்னால் நாங்கள் அடுத்ததான் அங்கே போகிறோம். என்னுடைய பார்வையில் இப்போ உடனே சொன்ன விஷயத்திலே ஒன்றும் பிள்ளை விஷயம் சரி, விஷயம் சரியான விஷயம்தான். அந்த அவரோட ஊரில் ஒரு கதை இருக்கு. அந்த அண்ணன் ஐடியா நல்லா வண்டியில் பிறப்பில்லை என்ன பனையை திறச்சி வண்டியில் நிப்பாட்டிட்டு பனையை நிற்கிது யோசிச்சு பண்ணிட்டு கோடாலியோட வந்தாராமன்றது இந்த படிச்ச சார்ந்த புதுசுன்னு சொல்லிங்கன்னா அவர் வந்து கேட்டாரா என்ன அங்கே நிற்கிறீர்கள் தான் இல்லை இந்த பனையை தலைச்சிட்டு கொண்டு போகணுமா அந்த பெரிய வட்டி போட்டு அப்படி நான் வண்டியில் ஏற்றுறேன்னு யோசிச்சு கண்டிக்கிறேன். ரைட், இதே பெரிய யோசனை. வண்டியில் இருந்துக்கிட்ட விடும் பின்னேற மாதிரி பெரிய வண்டி சரியா வண்டியில் இருக்கிற விடும் கொண்டு போவோம். இதுக்கு யோசிக்கிறேன். நான் ஐடியா நல்லா தான் இருந்தது வண்டியில் வேலை. அப்போ அது மாதிரி இப்போ நாங்கள் கருத்தை சரியா சொல்றோம். தியரட்டிக்கலா இது சரி. இன்னொரு பக்கம் நாங்கள் சொல்றோம் நாங்கள் நீண்டாத போராட்டத்துக்குள்ளால அனுபவங்கள் எல்லாம் பெற்று வந்தோம்னு சொல்றோம். இப்போ இந்த அனுபவம் தமிழாக்களுக்கும் இருக்கு, சிங்களாக்களுக்கும் இருக்கு. இப்ப நாங்கள் தமிழத்தை அனுபவத்தை தமிழனா மட்டும்தான் பார்க்கிறோம். இந்த இலங்கையினுடைய இந்த அரசியலுக்குள்ள இந்த இனப்பிரச்சனையுடைய தோற்றுவாய், இந்த இனப்பிரச்சனையை தோற்றுவித்த காலனித்துவ அரசியல், காலனித்துவ கல்வி முறை, காலனித்துவ ஆட்சி முறை, காலனித்துவ அரசியல் யாப்பு இதுக்குள்ளாக வழி நடத்தி கொண்டு வந்து அதை ஒரு சிவில் யுத்தமாக மாற்றி அதுக்குரிய அரச யந்திரத்தை உருவாக்கி அரச யந்திரத்தை மக்கள் விரோத அரச யந்திரம் அது இனவாத அரச யந்திரமாக மாற்றித்தான் உலகம் நடத்தி கொண்டு வந்து அதுக்குள்ள இருந்துதான் நாங்கள் இது பேசுறோம். இதை முடிச்சு அவள் கேட்க உலக அனுபவம் நம்மளுக்கு இருக்கும். அப்ப இதுல ஒரே ஒரு கட்டம் தான் வரலாற்றில் அரசியல் யாப்பட்ட ஒன்று 97 92 வந்து அதை ஒரு 3 முக்கியமான நபர்களை வைத்து எழுதினால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறோம். அதை மக்களுக்குள்ள கொண்டு போய் கலந்துரையாடுறதுக்கு அரசே தன்னுடைய கட்சியை பாவிக்குது. கிராமமா கொண்டு வரும். அதனுடைய அது அந்த கிராமங்கள்ல போய் உரையாற்றின பலர் கிட்டத்தட்ட 20-25 பேர் தென்னிலங்கையில் இருக்கிற சிங்களாக்கள் முஸ்லிம்கள் உரையாற்றுகின்ற பொழுது என்னென்று இந்த இன பிரச்சனை என்பது வந்தது. ஏன் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம்? இன்றைக்கு வடக்கில் இளைஞர்கள் துவக்கு தூக்கி போராடுகிறார்கள். அவருக்கு திடீரென்று இரவுல மனநோய் வந்து முடிய துவக்கு தூக்க இல்லை. அதுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்கிறது. ரெண்டதெல்லாம் உரையாடப்பட்டு தான் இந்த தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது. என்னை பொறுத்தவரை அப்படித்தான் இந்த உரையாடல் கொண்டு போகப்பட வேண்டும். ஆனால் ரணிலும் பிரபாகரனும் பேசினதா அந்த மக்கள்கிட்ட ஒன்றும் கொண்டு போயிடல. அவன் வஸ்டோல கதைச்சு போட்டு சொன்னேன் அதுக்குள்ள என்ன இருக்கு எது போதுவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ ஏன் தெரியாது. அது என்ன அகவயமான சுய நிர்ணய உரிமை என்று பாலசிங்கம் சொன்னார் எனக்கு தெரியாது. அதையே பிரபாகரன் ஏற்றுக்கொள்ள தூக்கி எறிஞ்சாச்சு. அப்ப ப்ரோசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ப்ரோசஸ் இல்லாமல் இப்படி எடுத்தா வச்சா கொடுமையா அடிச்சா முட்டை என்று சொல்லி அரசியல் யாப்பு எங்கட சூழல்ல கொண்டு வர முடியாது. இந்தியாவில் அகவயமான சிவில் யுத்தம் ஆரம்பிக்க முதலே அவர்களை கொண்டுட்டாங்க. கொண்டபடியால பல்வேறு முரண்பாடுகளை பாகிஸ்தானுடைய அனுபவத்தோட நேரு போன்ற முதலாளித்துவ சக்திகளே இந்த இந்தியாவுக்கு இப்படி விட்டா இந்த நாடு சிதறி போகும் என்றதை கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேரை கொடுத்திருந்தாங்க. அப்போ அது அந்த சூழல்களை அது செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. கனடாவில் மாநிலம் பிரிஞ்சு போக வந்து ஒரு வீத வாக்குல தப்புன அடிப்படை இல்லை. பிரெஞ்சுக்காரனும் ஆங்கிலம் முதல்ல ரோட்ல அடிப்படை இல்லை. ஆனா ஒரு அந்த அரைக்கோட்டு வரைக்கும் வந்து
எங்கட அனுபவம் அப்படி அல்ல. பரஸ்பர சமூகங்களுக்கு இடையே சந்தேகம், பலத்த சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகம் அளவுக்கு அதிகமாக ஊதி பெருப்பிக்கப்பட்டு மக்களுக்குள்ள தலைக்குள்ள ஓட்டப்பட்டு எல்லா வகையாக. அப்ப எங்களுக்கு அதே மாதிரி ஒரு ப்ரோசஸுக்குள்ளாதான் போகணும். இந்த உரையாடல் என்பது மிக முக்கியம். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்க உரையாடல்ன்றது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. உரையாடித்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அப்ப தமிழ் இன்றைக்கு ஏன் இந்த தீபச்செல்வன் என்ற புத்தகம் முக்கியம் என்றால், அந்த சமூகத்துக்கு ஒரு கூட்டு மெமரி, ஒரு கலெக்டிவ் மெமரி. அந்த கலெக்டிவ் மெமரி தமிழ் தீபச்செல்வன் துவக்கு பிடிச்ச. அப்ப அந்த கூட்டு மெமரியை சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும். அவருடைய முதல் புத்தகம் நடுகாலம் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, சிங்கள பல்கலைக்கழகங்களில் படிப்பிக்கப்படுது. அப்ப இலக்கியங்களும் ஊடாக ஊடகங்கள், எங்களுடைய அரசியல்வாதி, எங்களுடைய தமிழ் அரசியல்வாதியோட நிலைமை என்ன வேணும் அவங்களுக்கு இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற ஆளுமையில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில் பயங்கர ஒடுக்குமுறை இனவாதம் போடும். அதுதான் இன்றைக்கு அரசியல் தேவையா. இந்த அரசு இனவாதத்தை பேசாமல் இருப்பது தங்களுடைய தேசிய உணர்வை மழுங்கடிக்க செய்கின்ற அரசியலாக தான் ஒரு பார்க்கிறோம். இந்த சூழலை பாதித்து தென்னிலங்கையிலே இவர்கள் சிங்கள மக்களுக்கு ஏன் தமிழ் சமூகம் இப்படி சிந்திக்கிறது, இதனுடைய தேவை என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு எந்த முயற்சியும் கிடையாது. அதை அவர் தெரியாமல் அல்ல, ஆனால் அது விரும்புகிறார்கள். என்ன பொறுத்தவரையில் இது ஒரு ப்ரோசஸ். அந்த ப்ரோசஸுக்கான ஒரு காலகட்டம் திறந்திருக்கிறது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வகை செய்யும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய தனிப்பட்ட புதிய அரசியலமைப்பு பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் எவ்வாறான அரசியலமைப்பு என்பது குறித்து யாருக்கும் தெரியாது. அதாவது எங்களுக்கு சமஷ்டி வேணும்னு சொல்லுவோம், ஆனால் எவ்வாறான சமஷ்டி வேணும்னு சொல்லி இதுவரை தெரியாது. சுயநிர்ணய உரிமை என்று சொல்லுவோம், ஆனால் எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்ன, எதன் அடிப்படைங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி யாரும் முன்வைக்கவில்லை, சொல்லவில்லை. அதே போல்தான் இந்த புதிய அரசியலமைப்பும் பேசப்படுகிறது. ஆனால் அதன் உள்ளடக்கம் என்ன, எவ்வாறு அமைய வேண்டும் என்ற பல்லின பல கலாச்சார ஒரு அம்சத்துடன் சம்பந்தப்பட்டது என்றால் அதனை எல்லா, அதாவது வடக்கு, கிழக்கு, மலையகம், தெற்கு முஸ்லிம்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அளவில் அதனை உருவாக்குவது எப்படி என்ற ஒரு கருத்தாளர் நிச்சயம் இடம்பெற வேண்டும். மனம் சொன்னது போல. ஆனால் இதற்கு அப்பால் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தற்பொழுது இருக்கின்ற கடந்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு இருக்கின்ற அரசியல் அமைப்புக்கு மாறாக அதற்கு வெளியில் சிங்கள ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டூழியங்கள், அதை மீறி எந்தவித வரம்புகளும் மீறி செய்கின்ற விஷயங்களை எவ்வாறு இந்த புதிய அரசியலமைப்பு நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் அதாவது தமிழர் விரோத போக்கில் அவர்கள் செய்த விடயங்களுக்கு முன்னேற்றி தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. அதனை யார் உணர்த்துவது? சிங்கள மக்கள். எங்களுக்கு நடந்தது அன்று நடந்தது, இன்று அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, மூன்றாவது விஷயத்தை ஒரு முக்கியமாக கூறுகின்றேன். நாங்கள் எல்லாரும் மறந்துவிட்ட ஒரு விடயம் ஊடகம். நான் இந்த துறையில் ஒரு 30 வருடங்களுக்கு மேல் இருக்கின்றேன். அதாவது சிங்கள ஊடகம் ஒரு வழியில் போய்கொண்டிருக்கின்றது,
தமிழ் பக்கங்கள் வேறு வழியில் போய்கொண்டிருக்கின்றது, ஆங்கில ஊடகங்கள் வேறு வழியில் போய்கொண்டிருக்கின்றது. இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கான எந்தவித ஒரு வழியும் இந்த ஊடகங்களிடம் கிடையாது. எல்லாம் தனித்தனி தீவுகளாக நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிராகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக, அதாவது 1920ஆம் ஆண்டிலிருந்து அந்த பரப்புரை நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா பக்கமும். இதனை எவ்வாறு நாங்கள் ஒன்றிணைப்பது? ஏனென்றால் இந்த கருத்தை நான் 2010ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒரு மகாநாட்டில் தெரிவித்து தொடர்ந்து நான் அதை வலியுறுத்தி வருகின்றேன். ஏனென்றால் இந்த சிங்கள தமிழ் ஆங்கில ஊடகங்களுக்கு இடையிலான இந்த போக்கு மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. சரியா? இன்னும் அதுதான் நடைபெறுகின்றது. 2023ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் நினைவுகூறல் வைபவத்தில் நான் என்னை பேச சொல்லும் போது நீங்கள் தான் நான் கூறினேன். அதாவது அந்த மேடையில் பல தமிழ், சிங்கள, முஸ்லீம் ஊடகவியலாளர் அனைவருடைய படங்களும் இருந்தன. படுகொலை செய்யப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட அவர்களுடைய படங்கள் அனைத்தும் இருந்தன. ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் அனைவரும் பிரிந்து நிற்கிறார்கள். தமிழர்களாக நிற்கிறார்கள், முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், சிங்களவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாருக்குமான எதிரி ஒரு எதிரி தான். அதே போல்தான் இங்கும் எங்கள் எல்லாருக்குமான எதிரி யாரோ ஒரு எதிரி, ஒரு சக்தி தான். அதனை இவ்வாறு நாங்கள் மேம்படுவது, அதற்கு இந்த ஊடகங்களை ஒன்றிணைப்பதற்கும் அல்லது இந்த தமிழ் ஊடகத்துறையாவது ஒன்றிணைத்து உண்மையான செய்திகளை தமிழ் மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிவகை காணப்பட வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு இடையிலான ஒரு கருத்தாடலுக்கு இடம்பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வேறு யாராவது கருத்துக்கள் அல்லது அனைவருக்கும் வணக்கம். இன்று நிகழ்ந்த நீண்ட கலந்துரையாடலில் இங்கே பேச்சாளர்களாக பல விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். நான் ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் குறிப்பாக கவனித்தேன். பழைய வரலாறுகள் எல்லாம் சொல்லப்பட்டது மிகவும் அழகாக இருந்தது. எங்களுக்கு புரியாத, தெரிந்தும் மறந்து போன விடயங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஞாபகப்படுத்தியிருக்கின்ற பெருமைக்குரிய விஷயம். இருந்தாலும் ஒவ்வொருவரும் எனக்கு கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி, இப்போ இவ்வளோ நேரம் நடந்தது, ஒரு கேள்விக்கு நடத்தி நாங்கள் கொடுக்க முடியாது. இருந்தாலும் சில உதாரணங்களை சொல்லி ஐயாவிடம் ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இவர் இன்னொரு ஐயா பேர் தனிப்படை, அப்படி தனிப்படை ரீதியில் உங்களுக்கு கேள்வி கேட்கலாமான்றது தான் எனக்கு முதல் அனுமதி. பெரிய விளக்கும்தான் இல்லை, அந்த கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமான்றதான் கேள்வி. நேரம் அவர்களை நேரம் கட்டுப்படைக்கு நீங்கள் கையிட்டுனா நான் சரி. அதற்கு முதல் நான் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என் சார்பான சில கட்டத்தில் எங்களோட நாட்டில் இப்போ ஐயா சொன்னார், அவர் ஒரு நீண்ட உரையாற்றியிருந்தார். கின்னா எப்படி மகாத்மாந்தியோட கடைசி நேரத்தில் பகைத்தார் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். இருக்கக்கூடிய கருத்து தான் என்னென்னு கேட்டால், சுதந்திரம் லண்டனில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதாக அறிவிக்க மட்டும் கின்னா காந்தியோட சேர்ந்திருந்தவர். கடைசி கட்டத்தில் தான் இந்த முரண்பாடு வந்ததை நாங்கள் அறிவிப்போம். அதே காலகட்டத்தில் 47ஆம் ஆண்டு இந்தியா 48 எங்களுக்கு கிடைக்கின்றால் எங்களோட காலகட்டத்திலே எங்களோட தலைவர்கள், இப்போ உதாரணமாக சேகுன் ராமன், அருணாசலம் போன்ற தலைவர்கள் லண்டனில் போய் தரிசப்பட்ட பெரிய கம்பளம்னா இந்த கம்பளத்தில் சிங்கள மக்கள் வரவழைத்த காலத்தில் இருந்தவர்கள். அப்போ கின்னா ஒரு தீர்க்கதரிசியாக நாங்கள் ஒரு நாடாக பிரிய வேண்டும் என்று அன்றைக்கு முன்னெடுத்தபடியால் தான் கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் பிரிந்தது. பல மக்கள் கொல்லப்பட்டார்கள். அது ஒரு சரித்திரம், அதை பற்றி நான் அதே காலகட்டத்தில் எங்கள் தலைவர்களும் இருந்தார்கள். அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க இலங்கை ஒரு பீஸ் ஆஃப் கேக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க. அந்த நேரம் நாங்கள் இந்த இன உணர்வு மேலோங்கி எங்களோட இனம் அதை முன்னெடுத்து எங்களையும் வடக்கு கிழக்க பிரித்து விட சொல்லி
வெள்ளக்காரன் கேட்டிருந்தால் எங்களுடைய பிரச்சனை சுமூகமாக தீர்த்திருக்கப்படும் என்று என்னுடைய கருத்து அது விளையம் இருக்கிறது. அதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இப்போ எங்களுடைய இனத்திலிருந்து முன்னோர்கள் இதை முற்போக்காக சிந்திக்காதது அடிப்படை காரணம்ன்றது இந்த கருத்து. இதுக்கு பிறகு வந்த வரலாறுகளை பார்த்துட்டு இப்போ இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் அனுராக் திசாநாயக்கா ஆட்சியில் இருக்கிறார், பயங்கரவாத சட்டம் பழையதை எடுத்து போட்டு ஒரு போடணும்னு சொல்கிறேன். மற்றது இந்த புதிய அரசியலமைப்பை மாற்றப் போகணும்னு சொல்கிறேன். அப்போ இதை சொல்லிக்க அடிவ அரசாங்கம் இதுவரை இருந்த அரசாங்கங்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தை மாற்றி புதிய சட்டம் கொண்டு வந்ததென்றால் அதை எங்களை இன மக்களில் வடக்கு கிழக்கில் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இப்போ உதாரணமாக யுத்த காலத்தில் 24-25 தொகுதிகளிலிருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார். அப்போ அங்கே ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இருந்தது. அதே பிரதிநிதித்துவம் இன்றைக்கு இல்லை. அப்போ இதால் எங்களை இலங்கை அரசாங்கத்தில் ஒரு ஒரு சட்ட வரைவை உருவாக்கி என்னைக்கு எங்களை மக்களையோ அதாவது முஸ்லீம் மக்களையோ எங்களையோ அரவணைச்சு ஒரு 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 தீர்வு இருந்தால் இதுதான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவோம் சொன்னால் யாரை நீங்கள் கையாட்டி சொல்லிய இந்த முதலாவது வினா அவரிடம் கேட்கு. அடுத்தது அவர் சொன்ன பிறகு கேட்கணும். ரெண்டாவது வழி இப்போ ஐயா இவர் சொன்னார். அவர் சொன்ன பல விஷயங்களை நான் ஒத்துக்கொண்டேன். அழகான விஷயம் எப்படி என்று கேட்டால் சிங்கள மக்களையும் முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் மற்ற வெவ்வேறு இடங்களில் இருக்கிறவர்களோடு நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தெளிவுபடுத்தலை நாங்கள் இங்கே இருந்து எல்லாரும் பேசுகிறோம். இங்கே இருந்து எல்லாரும் பேசுகிறோம். அப்போ பூனைக்கு மணி அழுவது யாருன்ற பழமொழிக்குனாங்க எங்களோட கருத்துக்கள் நாங்கள் இங்கே எவ்வளோதான் பேசினாலும் எவ்வளோதான் நல்ல கருத்துக்களை முன்வைத்தாலும் இதை நாங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்களோட நாட்டில் இருக்கிற எங்களுக்குரிய தலைமை பொறுப்பில் மக்கள் நம்பிக்கையை பெறக்கூடிய பிரதிநிதிகள் யார் என்பதை நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு கூட தான் அங்கே உள்ள மக்களோடு நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். அடிய போல அண்ணன் தம்பி உதவான்னு சொல்லி ஒரு காலத்தில் அடிச்சடிச்சு எல்லா மக்களையும் ஒரு பக்கம் திருப்பினோம். ஆனால் இப்போ அரசியலால் திருப்பணும் என்றால் அந்த அரசியலுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு 10-15 இதாக பிரிந்து போயிருக்கிறார். அப்போ அப்போ நாங்கள் எவ்வளோ ஆதங்கத்தில் எடுத்தாலும் சில விடங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அங்கே ஒரு புத்தக வெளியீடு செய்யலாம். ஒரு உதாரணம் சொல்லுங்கள். நான் 3 புத்தகம் வெளியிட்டால் அதில் இலங்கையில் போய் 35 லட்சம் ரூபாய் அங்கத்தை காசு இதில் வந்து ரூபா வாங்கி அங்கே உள்ள ரேடியோஸ் லோன் எல்லாத்துலேயும் வெளியே கொடுத்தேன். பெருமைக்கு சொல்லியில் நான் உதாரணமாக சொல்கிறேன். என்ன பொழுது நான் என்ன நோக்கத்தில் அந்த புத்தக வெளியீடு செய்து நான் தமிழ் சங்கத்தில் 23ஆம் ஆண்டு நீங்கள் அடிச்சு பார்த்தா தெரியும். நான் அந்த புத்தக வெளியீடு செய்து அதில் சேர்ந்த காசு முழுக்க தமிழ் பிள்ளைகள், சிங்கள பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள் 3 பேரே மேடையில் 25 பேர் இந்த மருமக்கள் நல்ல இவர்கள் அவையை கொண்டு ஏற்பாடு செய்து எல்லாருக்கும் நான் தண்ண பொழுது அவங்களோட உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட பேர் மக்கள் அவர் தான் சரவணாகினவர். மற்றது எங்களுடைய ஆனந்த் சங்கரி அஞ்சல் கரி ஆனந்த் சங்கரி இந்த முதல் புத்தகத்தை இங்கே நான் 14ஆம் ஆண்டு நடத்திக்க 16 அவர் தான் இருக்கிறார். இப்போ அவற்றை அப்பாவை கௌரவிக்கணுமென்றதுக்காக அவரோட வேறு முரண்பாடுகள் பலர் இருக்கலாம். நான் கூப்பிட்டேன்னா அப்போ அவர்கள் சொல்லி கூப்பிட்டேன் எந்த அரசியல் மையா பேசக்கூட என்ன புத்தகத்தை இருக்குது. ஆனால் எனக்கு நான் அவரை பேசி முடிச்சோன்னா பலர் எதிர்ப்பு காட்டினேன். பின்னாடி நீங்கள் அவரை கூப்பிடுங்க. அப்போ நான் சொன்னது நான் வந்து அரசியல் எந்த புத்தகத்தின் மூலம் வர்ற வருமானத்தை நான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு செய்யணும். அப்புறம் அதில் மிச்சத்தை கொண்டு முள்ளிவாய்க்காலில் 73 அம்மா மேலுக்கும் செய்யணும். அப்போ இதிலேயே எங்களுடைய ஆட்கள் குரோதம் காட்டுகிறார்கள். இதை ஒரு உதாரணமாக சொன்னேன். நான் ஒரு பொது இதுக்காக செய்ய வழிகிட்டதிலே பல எதிர்கருத்துகள் வச்சோம். நான் அதில் முடித்து அதை நடத்தி முடித்து சிறப்போடு செய்ய இங்கே வந்தேன் 23ஆம். அப்போ இப்படி நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி கேட்டீங்க. சரி, அப்போ இப்போ இந்த ஐயா சொன்னபடி இந்த ஒரு ஏற்பாடு நீங்கள் அங்கே செய்யறோன்னா என்ன மாதிரியான முன்னெடுப்பை இவர் செய்ய எங்களுக்கு ஒரு கருத்தை சொன்னால் நான் இவர்கிட்ட கருத்திலே முரண்படுகிறேன். அதாவது இவர் சொன்ன ஒரு கருத்திலே எனக்கு ஒரு சின்ன கருத்தில் கேள்வி இருக்குது. இவர் சொல்லிக்க சொன்னால் மலையக மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி மலைய மக்கள் அதில் கூட பிரதிநிதித்துவம் உரிமை உடையவர்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அது அவருடைய சார்பில் அதை எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நாங்கள் அந்த காலம் தொடங்கி இப்போ ஜிஜி பொன்னம் இருந்த காலத்தில் 50-50 ஒரு பிரச்சனை வரைக்கும் மனித தமிழருடைய பிரச்சனை என்னென்னு கேட்க அவர்கள் சொன்ன பாதை பலருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இந்திய மக்கள் நான் இந்தியாவில் இருந்தேன்னா இந்திய மக்கள் அந்த கருத்தை வச்சு எங்களுடைய ஒரு எதிர்ப்பான காழ்ப்புணர்ச்சியும் வச்சிருந்ததை நாங்கள் அறிவோம். பிறகு நாங்கள் எல்லாம் வளர்ந்தது போராட்டங்கள் எல்லாம் வளர்ந்தது தமிழ்நாட்டில் தெரியும். அப்போ அதோடையும் மறக்கலாம். அப்போ அது தொப்புள் கொடிகள். இப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் மலையாள மக்கள், மட்டக்களப்பு மக்கள்,
திருவோணமலை மக்கள், யாழ்ப்பாண மக்கள் என்று நான் மண்டலத்திலே படிக்கிறோம். திருவோணமலையிலே அப்போ எல்லா மக்களோடு நான் பழகினோம், சிங்கள மக்களோடு பழகினோம். அப்போ நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் இடம் வாரியாக அந்த பேரை உச்சரிக்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் சேர்ந்திருக்கணும் என்ற ஒரு நிலப்பாடு நாங்கள் எடுப்போம். நாங்கள் எடுத்தால் தான் மக்களும் எடுப்பார். இப்போ அதிலே எனக்கு ஒரு கருத்து முரண்பாடு அவர் விளக்கம் சொன்னால் எனக்கு நான் இதுக்கு முரணாகி அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கருத்தை விடம் வைக்கிறீர்கள். என்னென்னு கேட்டால் அதுதான் இந்த பூனைக்கு மணி வெட்டுவது யாரு. இப்போ நீங்கள் சொன்னீர்கள் இப்படி சொன்னால் இது எப்படி நாங்கள் முன்னெடுக்கலாம் என்று இருந்தீர்கள், சரியா? அப்போ உங்களோட கேள்வியை நானும் கேட்க இருந்தேன். அதே நேரத்தில் நான் கேட்க இருந்த கேள்வியை தான் அவரும் கேட்டார். அதை நான் மீண்டும் வலியுறுத்துறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் வரலாறு பேசினமே முடியாது, பல விஷயங்களை பேசின முடியாது. அவர் சொன்ன மாதிரி இந்த புதிய அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கு என்றதை நீங்கள் வரும் தெளிவுபடுத்து. அதை பற்றி கலந்து ஆலோசித்து தான் வந்த நான். அப்போ புதிய அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கு அதில் ஒன்றை சொல்ல முடியாது, பல இருக்கலாம், இல்லை முக்கியமானதை சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பழைய சட்டத்தை மாற்றினாங்க. இப்போ மோதமாக கொழுக்கட்டியான்னு கேட்டால் 2 முட்டடக்கம் ஒன்றா தான் இருக்கும். அதே உருவம் தான் வித்தியாசம் பண்ண மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பார்க்க போனால் உண்மையில் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் என்னத்தையும் எடுக்க போகிறாங்க, என்னத்தை வைக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. அப்போ அதை பற்றி நாங்கள் ஒரு முன்னோட்டமான சில கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். மற்றது இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேணுமா ஒழிக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை சொல்லி போட்டு நான் முடிக்கிறேன். நிலைமை இருக்கிறேன். இந்த ஜனாதிபதி முறை என்பது பயங்கரவாத சட்டம்ன்றது ஒரு காலத்தில் யுத்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த யுத்த காலம் முடியும் மட்டும் அதே சட்டம் நின்றது. இப்போ அனுராண்டி அரசாங்கத்தில் இந்த பயங்கரவாத சட்டம் ஏற்கனவே இந்த சட்டம் செல்லுபடிய தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எல்லாரும் மேற்கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ யுத்த சூழல் இல்லை. ஆனால் இலங்கையில் தென்பகுதியில் அனுராண்டி அரசாங்கத்துக்கு எதிரான அவேண்டிய ஆட்களுக்கு எதிரான புரட்சிகள், ஆயுதங்கள், இந்த போத வஸ்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ அந்த குற்றங்களை தனி சாதாரண சட்டங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ஆயுதங்கள் எல்லாம் ஒழிச்சு வைக்கப்பட்டது நாங்கள் கண்டிருக்கிறோம், எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டது. இப்போ அந்த அடிப்படையில் எப்படி WRD பண்டாரே அவர் கொல்லப்பட்டபடியாக தான் எந்த ஒரு ஜனாதிபதியும் பிறகு அந்த பயத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சிங்கள மக்களுக்கு பெரும்பான்மையினருக்கு ஏதாவது முரணாக தமிழர்களுக்கு ஏதாவது கொடுத்தால் தங்களை சுட்டு போடாமல் ஒரு பயம் இருக்கிறதால தான் சில பேர் அப்படியான கண்ணோட்டத்தை எதிர்க்கிறார்கள். நான் எந்த கருத்தில் இல்லை. ஆனால் எங்களுக்கு உரிமை வேணும். எங்களுக்கு உரிமை வேணும் மாட்டால் நாங்கள் தான் பலமானிக்க வேணும். இல்லை மலைய தமிழர்களாக இருந்தால், கிழக்கு தமிழராக இருந்தானா, வடக்கு தமிழராக இருந்தானா, கொழும்பு தமிழராக இருந்தால் தமிழ் என்ற ஒரு ஒற்றை சொல்ல நீங்கள் ஒன்றுபடாமல் எப்படித்தான் நாங்கள் போட்டு கூத்தடிச்சாலும் இது இன்னும் 30 வருடத்துக்கு நீளலாம் என்றதான் எங்கள் கருத்து. மற்ற இந்த ஜனாதிபதி முறை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அது 2/3 மெஜாரிட்டி இருக்கேட்டி அவை அதை இல்லா பண்ணலாம். ஆனால் இல்லா பண்ணினால் அந்த அவையில் ஒரு கருத்தை நான் அவதானித்தேன். அவரை சொல்கிறார்கள் ஒரு இடர் வரையிலையோ அல்லது ஒரு பெரிய நாட்டுக்கு பெரிய இக்கட்டான சூழல் வரையிலையோ மற்ற முறை இருந்தால் ஜனாதிபதி முறை தவிர்த்து மற்ற முறை இருந்தால் ஒரு சட்டத்தை மசோதா நிறைவேற்றால் 2/3 மெஜாரிட்டிக்கு தேடும். அதுக்கு 10 பேர் இருந்தால் நிறைவேற்றார். ஒரு நாட்டுக்கு ஒரு அவசர தேவை இருந்தால் கட்டாயம் ஜனாதிபதி முறை இருந்தால் தான் நல்ல. நாங்கள் மற்ற முந்தின அந்த சட்டம் மாதிரி நாங்கள் உங்களை பிடிச்சி கொடுத்து கனாலம் வச்சு கேட்டுக்கொள்ளலாம் செய்ய போகிறீர்கள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியோ எனக்கு தெரியாது. அந்த கருத்துக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து குழந்தை சின்ன காணுத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. நேரத்தை கருதி 2 நிமிஷத்துக்குள்ள உங்களை பதில சொல்லி கொடுக்கிறேன். இது ஒரு தொடக்கம் தான் நான் நினைக்கிறேன். இந்த உங்கள் முன்னுரைகளை வைக்க நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக சில கருத்தில் வைக்கிறோம். இன்னைக்கு உலகம் ரொம்ப பறந்ததாக சோசியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணுறதாக வைக்கும். இது படிப்படியாக அந்த கருத்துக்களை பிறகு வாதத்தை ஊக்குவிக்குமாங்க. அதுவே ஒரு ஆர்வ புள்ளியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே மொழியை பேசினாலும் ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு கலாச்சாரம் பண்பாடுடைய மக்களுக்குரிய தனித்துவங்கள் பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மலைய மக்கள், இஸ்லாமிய மக்கள், முஸ்லீம் மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள் என்பது தனித்தனியாக தேசிய இனமாக வளர்ச்சியடைந்த தேசியமாக பார்க்க தேவை இருக்கிறது. பின்பு செல்வது என்பதுதான் சுய நிர்ணய உரிமையுடன் சுயாதிபத்தியத்துடன் வாழ்வதற்கான ஒரே தீர்வு என்பது பிற்போக்கானது. அப்பொழுது இணைந்திருப்பதற்கு தான் பலமானது. அதனுடைய நகர்த்தாக வேண்டும்.
எப்படி இந்த எங்களுடைய கருத்துக்களை எப்படி நம்ம மற்ற சமூகத்திற்கு கொண்டு செல்வது என்பது ஒரு சின்ன உதாரணமாக ஏற்கனவே எழுத்து போட்டுக் கொண்டிருப்பவர்களின் ஆக்கங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்களிடம் சென்றடைகின்றன. இன்னும் கூடுதலாக சென்றடைய நிகழ்வை செய்தாகவும் இதுக்கப்புறம் 2 நிகழ்வு சொல்லுகிறேன். நான் கலந்து கொண்ட நிகழ்வை இந்த வடக்கில் இருந்து முஸ்லீம் மக்கள் அழைக்கப்பட்டது சம்பந்தமான நிகழ்வு ஒவ்வொரு இடமும் கனடாவில் நடக்கின்றது. நான் அறிய கடந்த 3 வருஷமும் முஸ்லீம் சகோதரர்களுக்காக கலந்து கொண்ட ஒரே ஒரு 2வது தமிழன் நான் பார்த்தேன். யாருமே நாங்கள் போடல வந்து ஏன் இன்னொரு வகையில் சொல்லப்படால் இன்னும் சிங்கள மக்களை சில நிகழ்ச்சிகளுக்கு போல 2-3 பேர்கள் நாங்கள் நாங்கள் பேசுகிற பொழுது அவர்கள் அங்கே இருந்த சிங்கள மக்கள் அதில் முஸ்லீம் மக்கள் அவர்கள் தொழில் ஈடுபட்ட பொழுது நான் சேர்ந்து தொழில் ஈடுபட்டேன். நான் மத நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் கூட ரொம்ப வியப்பாக பார்த்தார்கள். அவங்க இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். எழுத்து என்று சொல்வது இன்றைக்கு சமூக ஊடகங்களாலே பல்வேறு வடிவமைப்புகளாகவும் எப்படி நந்தனின் புத்தகத்தை நாங்கள் தமிழுக்கு கொண்டு வந்தோமோ அது மாதிரி தமிழில் உள்ள புத்தகங்களை சிங்களத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகளையும் நாங்கள் செய்தாக வேண்டும். நான் இதை யாரும் வந்தான் ஜான் சொன்ன மாதிரி தான் இந்த உரையாடல் செய்யணும் என்று சொன்னீங்க. அப்படி செய்யலாம். உரையாடல் அதை தேவராஜனுடைய கல்வியுடன் சேர்த்து சொல்றேன். 97-98 இருந்த நிலைமை இப்பொழுது இருக்கிறதா? 98-99 இருந்த நிலைமையோட நல்ல நிலைமை தான் இப்ப இருக்கு. அந்த நேரம் யுத்தம் நடந்தது. அது ஒரு மிக முக்கியமா. அந்த நேரத்தில் நான் இலங்கையினுடைய ஊடகங்கள் ரூபவாகினியில் நான் படிப்பாளராக, நான் நிறைவேற்றதிகார படிப்பாளர், எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன் லேக் ஹவுஸ்ல மேனேஜிங் எடிட்டரா இருந்தேன். ITN இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாமல் 2லையும் படிப்பாளர் சபையில் இருந்தார். இந்த பிரச்சனை என்பது யுத்தத்தால் தீர்க்கப்பட முடியாது, அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று அரசியல் கலந்துரையாடல்கள், மற்றது நாடகங்கள், மற்றது கிராமங்களுக்கு போய் எல்லை கிராமங்களில் போய் எல்லை கிராம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் அந்த நேரம் சிங்களத்தில் ஒளிபரப்பு செய்யப்படும். அதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது புலிகளுடைய ராணுவ ரீதியான தாக்குதல்கள் அதிகரித்திருந்த நேரத்தில் இலங்கையுடைய பாதுகாப்பு சபை டிஃபென்ஸ் கவுன்சில் மீட்டிங் என்னை சந்திரிகா அழைத்து இந்த ராணுவ தளபதிகளும் அவருடைய மாமனார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த சமாதானத்தின் மூலம் பேச்சுவார்த்தை மூலம் இதை தீர்க்கலாம் என்ற கருத்துக்கள் கூட வருது அரசாங்க ஊடகத்தில். இதால எங்களுக்கு உடனடியாக ராணுவத்துக்கு ஆக்களை சேர்க்க இயலாம இருக்கு. ரூபவாகினி என்பது அரச ஊழல், ITN என்பது அரச ஊழல். எங்களுக்கு உடனடியாக 3000 ராணுவத்தினர் தேவை. கடந்த 3 மாதத்தில் 300 பேரை கூட எங்களால் சேர்க்க முடியவில்லை. ஆகவே இந்த சமாதானம் என்ற கதை கூட கொஞ்சம் குறைக்க சொல்லி கோரிக்கை எனக்கு வைக்கப்பட்டது. இதே கருத்தை எனக்கு இன்னொரு விதமாக சொன்னவர் வினோதமான ஒரு மனிதர். யார் என்றால் பாரதி மோகன் உத்தரமாதிரி சிவராம். நீ என்னடா அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவன் சிங்களம் ஒரு மாதிரி அடிச்சு பிடிக்க பார்க்கிறான், நீ சாமியை சாமின்னு சொல்லி அவன் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஓடிப்பாங்க. அப்போ நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அந்த நேரத்தில் சிங்கள சமூகத்துக்கு கொண்டு போய் அந்த அரசியல் பிரச்சாரத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. யுத்தமும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கிராமங்கள் தாக்கப்படுறது, ராணுவத்தின் உடல்கள் வருகிறது, சண்டை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே இந்த அரசியல் யாப்பு பேசக்கூடிய சூழல். இன்றைக்கு அதெல்லாம் உண்டு. இந்த அரசு இதே அரசினால் படுமோசமாக 60,000 பேரை இழந்த ஒரு கட்சி தான் பதவியில் இருக்கு. ஆகவே இவர்களுக்கு புதிதாக யுத்த அழிவுகளை பற்றி நாங்கள் சொல்ல தேவை. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் யுத்தத்தை வென்றாச்சு பிரபாகரன் என்கின்ற உலக பயங்கரவாதியை வென்ற நாங்கள் இன்னொரு 25-50 வருஷத்துக்கு கடாபி மாதிரி ஆட்சியில இருப்போம் என்று மார்தட்டி கொண்ட ராஜபக்ச குடும்பம். தொடர் ஜான் சொன்னது போல எங்களுக்கு இனி தமிழரோட வாக்கே இல்லை, சிங்களரோட வாக்குல நாங்கள் ஜனாதிபதி கொண்டு வரலாம் நிரூபித்த சிங்கள இனம் என்று சொல்லி வரை தமிழர்கள் ஒன்றும் அடிச்சு துவக்கு வச்சு கண்ணி வெடி வச்சு ராக்கெட் லாஞ்சர் போட்டு வான்பட கடற்பட வச்சு அந்த அரசுகளை கலைக்கல. சிங்கள மக்கள் போட்டும் தெருவில் இறங்கி தான் கலைச்சிருக்கிறாங்க. இது ஒரு யதார்த்தம். அவை இன்றைக்கு இருக்கிற சூழல் அன்றிருந்ததை விட பல மடங்கு இருக்கிறது. ஆனால் தமிழ் பிரதேசத்தில்
இருக்கிற அரசியல்வாதி இன்றைக்கு மாணிக்க சாணக்கியன் மாணிக்கருக்கு நல்லா சிங்களம் தெரியும். அந்த யுத்தம் நடந்து கொண்டு கேட்கல ரவிராஜ் செய்த அளவு மேல அவர் செய்கிறேன். ரவிராஜுக்கு அவ்வளவு பெரிய சிங்களம் அறகுறை சிங்களம். ஆனால் ரவிராஜ் ஒரு தனி மனிதனாக சிங்கள ஊடகங்கள்ல போய் தமிழர்கள் என்ன பிரச்சனை நான் செய்ததுக்கு அடுத்த கட்டமாக செய்தது ரவிராஜ். அதனால்தான் ரவிராஜ் கொல்லப்பட்டார் என்றால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது சிங்களம். அதனால்தான் ரவிராஜ் கொல்லப்பட்டார். ஆனால் இன்றைக்கு சாணக்கியன் போன்றவர்கள் அதை செய்கிறேன். பாராளுமன்றத்தில் வீரத்தை போறார்கள். ஏன் அர்ஜுனாக்கும் சிங்களம் படிவார்கள். திருமணம் முடிந்திருப்ப சிங்களம். ஆனா அவர் செய்வது என்ன? இது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த வாய்ப்பு உள்ள அதை அரசாங்கம் தடுத்தால் ஒரு அரசாங்கம் தடுத்து இவருக்கு இடம் கொடுக்காங்க சொன்னா இந்த அரசாங்கத்தில் மோசடியை நான் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு தேவை அது இல்லை. இந்த அரசு இனவாதம் பேச வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே நாங்கள் இதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் எங்களை போன்றவர்கள் சிவில் சமூகத்திற்கு நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் தொடர்ந்து சிங்கள தோழர்களை இப்ப நான் இங்க நிற்கும் பொழுதும் இந்த புத்தகம் வெளியிட்டு கிட்டத்தட்ட 15 பேரை தெரியலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கூட்டிக் கொண்டு போறேன். அந்த யாழ்ப்பாண தோழர்களோடு கதையை சொல்லி இது ஒன்றும் சிங்களவர்களுக்கு ஆதரவான புத்தகம். இதுவரை இப்படியான ஒரு ஆய்வை தமிழர்கள் யாரும் செய்ய முடியாது. செய்திருந்தா உயிரோடு இருந்திருக்கலாம் என்பது உண்மை. அது சிங்களத்தில் எழுதுனது உடனடியாக மொழிபெயர்த்து 2 புத்தகத்தை வரலாற்றில் ஒரே காலத்தில் இப்படி ஒரு அரசியல் புத்தகம் ஒரே நாள் சிங்கள தமிழ் 2 மொழியிலையும் வெளியிட்டு கொடுக்கப்பட்ட இதுதான். அவை இது அர்ப்பணிப்போடு தனிப்பட்ட நபர்கள் குழுவாக செய்ய வேண்டும். ஒருமனே பழைய அரசியல் கோஷங்களுக்குள்ள நின்று கொண்டு இந்த கோஷத்துக்குள்ள நீ வந்தா தான் நான் செய்வேன் என்று சொன்னால் எங்களால் ஒரு இம்மியாளர் கூட போக முடியாது. அது ஒரு முடிவு. 2வது இவர் தொட்டமுடைய நாங்கள் மீளுணக்கம் என்ற ஒரு சொல்லை பற்றி பேசுகிறோம். சிங்கள சமூகத்திலிருந்து இந்த என்ஜிஓக்கள் பலர் மேல்மட்டமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும் ஐயா மல்லி வாங்க மீளுணக்கம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். மீளுணக்கம் என்பது மறப்பல்ல. ஃபொகெட் அண்ட் ஃபொகிவ் அல்ல. மீளுணக்கம் என்பது உண்மையை மீண்டும் தரிசிக்க ட்ரூத் கமிஷன் தேவையில்லை. இலங்கைக்கு ஸ்ரீலங்கா நீட் ட்ரூத் நாட் ட்ரூத் கமிஷன். இந்த என்ஜிஓக்கள் இந்த சர்வதேச எங்களுக்குள்ள யுத்தத்தை கொண்டவர்களும் சமாதானம் பேசுகிற இந்த சர்வதேச சக்திகள் பேசுகிற ட்ரூத் கமிஷன் எல்லாம் வெறும் பாமார். சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக குந்தி இருந்து உண்மையை மீள தரிசிக்க வேண்டும். தரிசித்து அந்த வலியை இன்றைக்கு அவர் புத்தகத்தில் தமிழ் எழுதினால் அந்த வலியை இது சமூகமும் தரிசிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். அதை தரிசிக்க தயார் இல்லை என்றால் நீங்கள் ஒரு நாளும் அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் சிங்கள சமூகம் யோசிக்க வேண்டும். இந்த நாடு பிரிவடாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் எவ்வளவு அதிகமான அதிகாரங்களை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிங்களவர்களும் இந்த நாடு பிரிவடாத ஒரு நாட்டுக்குள்ள நான் நிம்மதியாக வாழணும் என்றால் நான் எவ்வளவு குறைவாக கேட்க வேண்டும் என்ற தமிழர்களுமான எதிர்நிலைக்கு மனநிலை உருவாக்கப்படும். அப்படி இல்லாமல் இந்த நாங்கள் நிற்கிற நிலையில இருந்து கொண்டு செய்ய முடியாது. மற்றது மீளிணக்கத்திற்கு தமிழ் சமூகத்திற்குள் செய்வதற்கு நிறைய வேலை இருக்கு. முதலாவதாக இந்த சொன்னது தமிழ் சமூகத்திற்குள் நாங்கள் மீளிணக்கம் பற்றி பேசுவதற்கு தயாரே இல்லை. நாங்கள் எங்களுக்குள் செய்த கொலைகள், எங்களுக்குள் அழிந்தவர்கள், எங்களுக்குள் இருந்து இன சுத்திகரிப்பு பற்றி பேசாத எங்களுக்கு இந்த மீளிணக்கம் தொடர்பான அதனுடைய உண்மையான சாராம்சம் புரியாமல் அதை பற்றிய கலந்துரையாடல் பல்கலைக்கழக மட்டத்திலும் இல்லை, ஊடகங்களுக்கும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் இல்லை. ஆனால் நாங்கள் தமிழர்களாக தேசமாக இருக்கிறோம் கோஷத்தை சொல்லிக் கொண்டோம். அப்ப இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இவற்றை பேச வேண்டும் என்றதான் என்னுடைய அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் சிங்கள மக்களுக்குள் இந்த தமிழ் சமூகங்கள் சிறுபான்மையான எண்ணிக்கையில் சிறுபான்மை நாங்கள் என்னதான் தலைகளாக நின்றாலும் ஒரு காலமும் எங்களால் வாக்கின் மூலம் பாராளுமன்ற ஆசனங்களின் மூலம் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ணலாம். That's a fact. ஆகவே நீங்கள் பெரும்பான்மைதான் சிறுபான்மைக்கு பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்பட வேண்டும் என்ற பழைய முதல் சரிவராக பெரும்பான்மை முடிவெடுக்கிற நேரத்தில் சிறுபான்மைக்கு செவிமடுக்க வேண்டும். சிறுபான்மையுடைய கோரிக்கையை கவனிக்கின்ற ஒரு புதிய அரசியல் யாப் செகண்ட் சேம்பராக இருக்கலாம். அரசியல் யாப்பிலே இலங்கைக்கே உரிய ஒரு விதமான சமஷ்டி முறையாக இருக்கலாம் போன்ற பல்வேறு விடயங்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு உரையாடப்பட வேண்டும். அதை நோக்கிய பயணத்துக்கு இந்த டயலாக் முக்கியம். அதை இந்த அரசாங்கம் தடுக்காத வரை இந்த ஸ்பேஸை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து பணியாற்றுவதற்கான முக்கியமான காரணம் என்றால் அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களை நகர்த்தும் என்று நான் நினைக்கிறேன்.
another question? நாங்கள் சாதி ரீதியாக இந்த சமூகமாக தமிழ் சமூகம் படங்களை இருக்க பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து வெள்ளாள காசு கொடுக்குதுன்றதுனா வெள்ளாள காசு சொல்றது அந்த சமூகம் நாங்கள் வெள்ளாள சமூகம் கொடுக்க தீர்வு அந்த சமூகம் ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி நாங்கள் இன ரீதியாக ஒரு இனமட்ட அடிப்படையில் நாங்கள் சொல்ல வரேன்டா பெரும்பான்மை எதை விரும்பி வந்து நாங்கள் அதை முரண்படாமல் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அதான் இந்த பெரும்பான்மை இந்த வெள்ளாள ஆதிக்கம் இப்படி மனப்பாகம் இருக்கிற மாதிரி தான் இந்த சிங்கள பெரும்பான்மை பௌத்த கட்டாயம் கொண்டு எல்லா சகல அரசுகளையும் வந்து இன்றைக்கு அனுராகிறாக நாங்கள் தெரியுமில்ல மனோரஞ்சத்தோட எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு மாற்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பேசினாங்க அந்த தேவசிரி வங்கி டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் எல்லாம் எனக்கு சரியாக கவலைப்பட்டேன் இந்த அரசு ஒரு பிஹாரி அரசியலை நாங்கள் ஒரு மத சார்பற்ற நாடாக நாங்கள் ஒரு இனமக்குடி ஒற்றுமையாக பௌத்தமாக தான் பெருமை முக்கியம் மற்ற நாங்கள் ஒரு சமத்துவமாக போகின்ற எல்லா மதங்களுக்கும் சமத்துவம் முன்னுரிமை கொடுக்கிறோம் பௌத்த மதத்துக்கு அவை எல்லா மதத்தையும் கொண்டு அவங்க கலைக்க வாங்குவோம் இது மக்களுடைய பிரச்சனை கூட தனிப்பட்ட கட்சியால் விஷயம் இல்லை இது நீண்ட காலமாக எப்படி ஐக்கியப்படாத சமூகம் இருக்கு தமிழ் மக்கள் வந்து மாவட்ட சேர்பொன் ராமநாதன் டிஎஸ்என் என்ன சொன்னது நம்பிக்கையை கொடுத்து அதை சேர்பொன் நாம இந்த ட்ரோம அரசியல் தமிழ் மக்களுடைய பங்குக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறது சரி சமாதானம் போட்ட டிஎஸ்என் பவருக்கு வந்து முதல் வந்து செய்த விட கல்லூரியா குடியெடுத்து அடுத்த மலைய மக்கள்கிட்ட பார்க்கணும் இது தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான இந்த சிங்கள பௌத்த பெரும்பாலான அரசுகள் எப்படி இந்த இடங்களை ஒடுக்கி கொண்டிருக்கு அப்ப இதுக்கு நீண்ட ஒரு அனுபவம் இருக்கு அப்ப நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு கோபம் இருக்கு மாத்திரம் இருக்கு அதை ஒரு சாதிய ஒடுக்கப்பட்ட சமம் வந்து வெள்ளாள சமத்துக்கு அடிச்சா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா கோபம் நீண்ட கால கோபம் அதே மாதிரி இன ரீதியா ஒடுக்கப்பட்ட சமூகம் கோபங்கள் இருக்கு அப்ப சும்மா நாங்கள் தியரியை கழிச்சு கூட அதை செய்யலாம் அப்ப முதல்ல அட்மிட் பண்ணிடுறோம் அந்த இடதுசாரியை இன்றைக்கு கொள்கினாடி சில்வா என்ன பெறார்கள் 72 புதிய அரசியலமைப்பு உருவாக்கினார் இடதுசாரி தலைவர் வாசல் தமிழ் மக்கள் தேசிய சுய உரிமையை கலைச்சு போட்டு இன்றைக்கு வாசுங்க அடைக்கலம் வந்து பிற மாய்ந்தாட்டம் அடைக்கலம் போடுறாங்க வாசுக்கு இந்த நாங்கள் வாசுவை கூப்பிட்டாங்க அப்போ என்னன்னு சொன்னால் சரத்முத்தோட ஒரு ஆள் தான் அண்டாவர இந்தியாங்கிற ஆள் தான் அந்த இளம்பேரை செத்துட்டு தமிழ் மக்கள் தேசிய சுயநீட உரிமையை ஏற்றுக்கொண்டு வராங்க அப்போ இனங்களை நீங்கள் கடைசி மட்டும் விக்ரமாகரனால சாகம் மட்டும் அவசியம் நினைச்சுன்னா அது தமிழ் மக்களும் தீர்மானிக்க வேண்டிய பிரிஞ்சு கூட சேர்ந்துருக்கு முதல் நீ என்ன ஏற்றுக்கொள்ளு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாது தானே ஏற்றுக்கொண்டாது நான் கூட சேர்ந்து நான் சேர்ந்து வாழ்ந்த விரும்புகிறேன் நீங்கள் ஒடுக்கி கொண்டு சமாளித்து வாங்கோ இல்லை பேசுங்கோ இதை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானிக்கிறார் திணிச்சா நானும் பிரிஞ்சு போக மாட்டேன் அதை யாரும் தடுக்கிறார் அதான் பிளவுண்டு சும்மா இருக்கிற விஷயத்தை பிளவுண்டு போச்சு நீங்கள் அது மறக்கவே இல்லை ஆகவே இதை நாங்கள் எப்படி ஒற்றுமையாக திருப்பி கொண்டு வரண்டா ஒவ்வொரு தனித்துவங்கள்டையும் அந்த இழந்த விஷயங்கள் அட்மிட் பண்ண தெரியும் நாங்கள் பிளவுட்ட தவறு விட்டா சந்திரிகா ஒரு ஆள் தான் வந்து யாழ்ப்பாணம் என்ன என்ன நூலா வெளிச்சாருக்கு மன்னிப்பு அதை இன்னொரு நீங்க செய்தன்னு சொன்னா தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலை மக்கள் செய்த பெரும்பாலான அரசுகள் செய்த கொடுமைகளை அட்மிட் பண்ண தெரியும் நான் ஏற்றுக்கொள்ள நான் உங்களோட சேர்ந்து நன்றி தொடர்ந்து பேசுவோம் இந்த மன்றத்தார அடுத்து நாங்கள் இந்த தொலைய கலந்துரையாடலை தொடர்போம் இது இன்பர்சனல் ஜூமாக இருக்கும் 6:30 நாங்கள் இதை பண்ணுவாங்க யோசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் முதலாவது நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம்னா திங்க் பண்ணி பார்ப்போம் ஒரு வயது போன பெண்மணி வருது அந்த நிலம் பாடி போட்டுட்டு அதுல நின்று போய் அவ போராட்டம் செய்தால் அவ பயங்கரவாதி என்று இந்த புது பிஎஸ்பியை சொல்லுமா அப்படி சொல்லிதுன்னா இது அதே பழைய சட்டம். இரண்டாவது ரெஃபரண்டம் தான் இந்த புதிய கான்ஸ்டிடியூஷன் இறக்கப்பட போதா அல்லது 2/3 பார்லிமெண்டாக ஏற்படப்பட போதா. ரெப்ரசன்டேஷன் முழு பாப்புலேஷன் must approve the constitution, otherwise அது constitution இல்லை. மூன்றாவது தமிழ் முஸ்லிம் எந்த மக்கள் தாங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் தாங்களும் ஸ்டேக் ஹோல்டர் ஃபீல் பண்ணிக்கணுமா இந்த கான்ஸ்டிடியூஷனால இந்த சேஞ்சஸ் அது சக்சஸ் இல்லைன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் சக்சஸ் இல்லை. இதை வந்து நான் 3 கொஸ்டின் இதோட ஈவன் நான் முடிக்கலாம்னு தொடர்ந்து கலப்போம். அதுக்கு இந்த 3 கொஸ்டினை நாங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். கோனக்ஸ் இந்த ஆவேசம் மாத்திரம் மற்ற எவரையும் எல்லாருக்கும் இருக்குது.
அதை ஆக்கப்பூர்வமாக நாங்கள் சேனல் பண்ணோம் என்று வந்த எல்லாருக்கும் நன்றி கூறி பேச்சாளருக்கு நன்றி கூறி இதில் முற்று செய்கிறேன். நன்றி.